ஜூன் 10, 2024 ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ண உடனே யாருக்கிட்டையுமே சொல்லல. ஏன் யாருக்கிட்டையுமே சொல்லலைன்னா, எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இதுல நம்மளால ரீச் ஆக முடியலன்னா அசிங்கமா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லல. பட் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தெரியும். அவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர். யாருன்னா என்னோட ஹஸ்பண்ட். ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு நானே சொல்லிக்கிட்டது என்னன்னா, ஒரு 3 months வரையும் உனக்கு டைம். அதுக்குள்ள நீ 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். அப்படி ரீச் பண்ணலைன்னா இந்த யூடியூப்க்கும் உனக்கும் செட் ஆகலன்னு சொல்லிட்டு விட்டுரு அப்படின்ற மாதிரி நானே நினைச்சு வச்சிருந்தேன். பட் காட்ஸ் கிரேஸ் வெறும் 16 டேஸ்லயே நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. சத்தியமா ஒண்ணுமே புரியல. நம்மளெல்லாம் எதை நம்பி சப்ஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அப்படியே போச்சு. ஒரு 7 month ஆகும்போது கரெக்டா டிசம்பர் மந்த் சேனல் மானிட்டைஸும் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் யூடியூப்ல இருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் சேலரி வந்துச்சு. எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 13K. இதுல இன்னொரு பியூட்டிஃபுல்லான சிங்கும் இருக்கு. என்னோட லைஃப்லயே நான் ஃபர்ஸ்ட் வாங்கின சேலரி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 13K. ஒரு பிரைவேட் ஃபினான்ஸ்ல வேலை பார்த்து வாங்கினேன். அது எப்போனா என்னோட ஃபர்ஸ்ட் பேபி பிரெக்னெண்டா இருந்தப்ப. இப்போ அதே 13K என்னோட செகண்ட் பேபி பிரெக்னெண்டா இருக்கும் போது நான் யூடியூப்ல இருந்து வாங்கியிருக்கேன்.